ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான். ஒரு 20 மினிட்ஸ்க்கான ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். ஆக மொத்தத்தில் நான் வந்து 45 to 50 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதில் வந்து இது வந்து 20 to 25 மினிட்ஸ் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்புறம் 20 மினிட்ஸ் வந்து பெல்லி பேட்டுக்கான ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அதில் வந்து பெல்லி ஃபேட் ஒர்க் அவுட் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இந்த 3 ஒர்க் அவுட்டும் ஒரு 50 மினிட்ஸ் பண்ணாலே எனக்கு வந்து மந்த்லி ஒரு 5 kg வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். நிறைய ஃபுல் பாடி ஒர்க் அவுட் இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ரொம்ப லாங்காக இருக்கும், நிறையா இருக்கும். பட் இது வந்து எப்படி அப்படின்னா, நான் வந்து யூடியூப்லேருந்து தான் பார்த்து பண்ணுறேன். எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது, என்னால் பண்ண முடிகிறது, எனக்கு ஈஸியாக இருக்கிறது, அதே சமயம் நல்ல ஒர்க் அவுட் வந்து எஃபெக்டிவாக நம்ம உடம்புக்கு இருக்கிறது. நான் யூடியூப்பில் நிறைய ஃபுல் பாடி ஒர்க் அவுட் இருக்கும். அதில் நான் எனக்கு உடம்புக்கு ஏற்றுக்கிட்ட மாதிரி, எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி, அதே சமயம் எஃபெக்டிவாக இருக்க மாதிரி நானாக சூஸ் பண்ணி எடுத்து தான் இந்த ஒரு 6 எக்ஸசைஸ் போல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். உங்களோட நானும் அதை ஷேர் பண்ணுறேன். நான் பர்ஃபெக்டாக பண்ணுவேனான்னு கேட்டால் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து கோச்சோ ட்ரைனரோ அந்த மாதிரி கிடையாது. நானுமே உடம்பை குறைக்கிறப்ப இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது தான். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன், இப்படியெல்லாம் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரியும், கொஞ்சம் இன்டர்மீடியேட்டாக நான் இது வரைக்கும் எக்ஸசைஸ்லாம் பண்ணி பழகியிருக்கேன், என்னால் குதிக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் வந்து 2 வீடியோஸுமே போட்டிருக்கேன். உங்களால் இந்த ஒரு வீடியோ பண்ண முடிஞ்சதுன்னா அந்த வீடியோவே பண்ணுங்கள், பிகினர்ஸ்க்கான வீடியோ. இல்லை இன்டர்மீடியேட் தான், அதனால் இந்த இதுவே பண்ண முடியும் அப்படின்னா அதே பண்ணுங்கள். ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா ஒரே எக்ஸசைஸ் தான். உங்களால் இது பண்ண முடிஞ்சதுன்னா அது ஃபஸ்ட் வீடியோ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா 2வது வீடியோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரே எக்ஸசைஸை 2 டைப்பாக பண்ணியிருப்பேன். கொஞ்சம் அதிகமாக வெயிட் இருக்கவங்களால ஜம்பிங் ஜாக்ஸ் நல்லா குதிக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்க மாதிரி பண்ணுங்கள். இல்லை என்னால் கொஞ்சம் குதிக்க முடியும் அப்படின்னீங்கன்னா 2வது வீடியோவில் இருக்க மாதிரி பண்ணுங்கள். அதிகமாக இருக்கவங்களால கொஞ்சம் குதிக்க முடியாது, ரொம்ப மூச்சு வாங்கும் அப்படிங்கிறவங்க நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்க மாதிரியே பண்ணுங்கள். பிகினர்ஸு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்க மாதிரியே பண்ணுங்கள். போக போக வந்து எவ்வளோ குதிக்க முடியுமோ அந்தளவுக்கு குதிச்சு பண்ணிங்க அப்படின்னா நல்லா கலோரிஸ் பர்ன் ஆகும் நமக்கு. செகண்ட் எக்ஸசைஸும் இப்படி தான், செகண்ட் வீடியோவில் காட்டுற மாதிரி முதுகை வந்து கூணு போடாமல் உங்களால் வந்து பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். அப்படி வெயிட் அதிகமாக இருக்குது, இப்போ தான் நான் பிகினர்ஸ் அப்படின்னா டம்பிள்ஸ் இருந்ததுன்னா கைக்கு 1 கிலோ, இன்னொரு கைக்கு 1 கிலோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா காலை நம்ம செஸ்ட்டுக்கிட்ட வரைக்கும் நல்லா தூக்கி இறக்கணும் கீழே. உங்கள்கிட்ட டம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் கேனில் தண்ணியை பிடிச்சி அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்காக டம்பிள்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் எப்போயும் செகண்ட் ஒர்க் அவுட் மாதிரி தான் பண்ணுவேன். அதனால் வந்து நான் வந்து வீட்டில் இருக்கிற வாட்டர் கேனையும் டப்பாவையும் வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு வாரம் ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 2வது வீடியோவில் காமிச்சிருக்கிறது மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து கலோரிஸ் பர்ன் ஆகும். எனக்கு முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டியிருக்கிறது மாதிரி பண்ணுங்கள். இதுவுமே நல்லா உடம்புக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் 3rd வந்து ஸ்கிப்பிங்கு. நம்மள்ட்ட ஸ்கிப்பிங் கயிறு இல்லைனாலும் நான் வந்து 2வது வீடியோவில் பண்ணுறது மாதிரி பண்ணுங்கள். என்னால் குதிக்க முடியாது அப்படிங்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் குதிக்க முடியாமல் இருக்கும். அவங்களாம் வந்து இந்த பஞ்சஸ் இருக்குல்ல, என் காலை பாருங்கள், அந்த மாதிரி வந்து நல்லா பண்ணணும். நான் வந்து ஸ்லோவாக பஞ்சஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் நல்லா ஸ்டிஃபாக பண்ணுற மாதிரி நல்லா கையை நீட்டி விட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என் காலை எப்படி போணுச்சு, இப்போ 2வது வந்து ஒரு காலை வந்து இன்னொரு ஒட்டி வச்சு பஞ்சஸ் கொடுக்கணும். இதையும் வந்து 30 கவுண்ட்ஸ் வந்து ஒரு 3 டைம்ஸ் பண்ணணும். அதாவது 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 30 தடவை வந்து ஒரு செட்டுக்கு பண்ணணும். அது மாதிரி 3 செட் பண்ணோம் அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறப்ப கையை மட்டும் மூவ் பண்ணாமல் நம்ம காலும் வந்து எப்படி வந்து நான் வந்து அசைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு கால் வந்து இன்னொரு காலை தொடணும். அப்போ நல்லா ஸ்டிஃபாக வந்து பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை ஸ்கிப்பிங் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். 3rd எக்ஸசைஸ் வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரி 1 லிட்டர் டம்பிள்ஸை 2 கையிலையும் வச்சுக்கிட்டு குதிக்க முடியாது அப்படிங்கிறவங்க நம்ம ஷோல்டர்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் காதை ஒட்டி மேலே கையை தூக்கி அந்த வாட்டர் கேனோட மறுபடியும் கீழே வச்சு கையை ஊனி மறுபடியும் காலை வந்து பின்னாடி ஒரு காலாக வச்சு மறுபடியும் ஒரு காலை வச்சு முன்னாடி வைக்கணும். மறுபடியும் வந்து எடுத்து அந்த வாட்டர் கேனை மறுபடியும் ஷோல்டர்கிட்ட வச்சு மறுபடியும் மேலே தூக்கி கீழே வச்சு ஒரு காலை பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு காலை வந்து
வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 காலையும் ஒன்றாக்கி மறுபடி பண்ணணும். இதுவும் ஒரு 30 கவுண்ட்ஸ் பண்ணணும். 3 செட் பண்ணுங்கள், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். உங்களால் வந்து ஜம்ப் பண்ண முடிஞ்சதுன்னா பாட்டில் எதுவும் வச்சுக்காமல் நல்லா ஜம்ப் பண்ணிவிட்டு கையை ஊனி கீழே பின்னாடி காலை நீட்டி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஜம்ப் பண்ணி ஒரு 30 டைம்ஸ் பண்ணுங்கள். இந்த பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ், அதாவது ஃபஸ்ட்டு வீடியோவில் பண்ணியிருக்கிறது மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டு அப்படின்னா வந்து நீங்கள் செகண்டு வீடியோவில் காட்டியிருக்கிறது மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்லா வந்து இதெல்லாம் தொப்பை குறையிறதுக்கு நல்லாயிருக்கும். இது லாஸ்ட்டு எக்ஸசைஸ். முதுகை வந்து கொஞ்சம் கூணு போடாமல் கொஞ்சம் வளைச்சாப்பில் வச்சுட்டு நம்ம காலால் வந்து நான் எப்படி காலை வச்சு பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். 45 டிகிரிக்கு நம்ம வந்து நல்லா கீழே தரையை தொடணும். அது மாதிரி பண்ணணும். முதுகு வந்து கொஞ்சம் வளைஞ்சாப்பில் இருக்கணும், ஆனால் கூணு போடக்கூடாது. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். உங்கள் ஹால் பெருசாக இருக்குது அப்படின்னா நல்லா ஹாலில் நிறைய தூரம் போய் அதுக்கப்புறம் காலை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் 40 டிகிரி காலை கீழே தரையை தொடுற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸசைஸில் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் வந்து பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து எனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணியிருக்கேன். பட் இதை வந்து நீங்கள் கிளியராக பண்ணுனீங்க, 30 கவுண்ட் 3 செட் பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, நீங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து 3 செட் வந்து 50 கவுண்ட் இல்லைன்னா 30 to 50 கவுண்ட் 3 செட் கண்டிப்பாக டெய்லியும் பண்ணுங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். 20 to 25 மினிட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். நிறைய பேர் கேட்குறீங்க 30 மினிட்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40, 45, 50 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணுற பாருங்க. ஏன்னா ஒரு 20 மினிட்ஸ் அப்படிங்கிறப்ப தான் நம்ம மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகி நம்ம உடம்பு வந்து கலோரி பேர்னுக்கு வந்து ரெடி ஆகும். நீங்கள் 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கலோரி பேர்ன் ஆகாது. அதனால ஒரு 45, 50 மினிட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா பேர்ன் ஆகும். நான் பெல்லி ஃபேட் எக்ஸசைஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே கொடுக்குறேன், நம்ம சேனல்லையும் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வரும். இது வந்து 20 to 25 மினிட்ஸ் வரும். இதுவே வந்து எப்படின்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் வந்துடும். இந்த 2 எக்ஸசைஸை பண்ணனாலே போதும், நல்லா வந்து உங்களுக்கு கலோரிஸ் பேர்ன் ஆகி நல்லா வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். ஸோ வந்து கண்டிப்பாக இதை வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். ஒரு நாள் பண்ணிடலாம். பட் கன்சிஸ்டன்சியாக ஒரு மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் பண்ணணும்னா நல்லா விசிபிளாக எல்லாருமே கேட்பாங்க. நல்லா வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.